உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை. வணக்கம். அவமானங்களே நம் வெகுமானங்கள். வாருங்கள், பதிவிற்கு செல்வோம். உறுதியான மனநிலை நம்மிடம் இருந்தால் யார் நம்மளை வசைபாடினாலும் அவமானப்படுத்தினாலும் நம் மனதின் கதவை இறுக்கமாக பூட்டிக் கொண்டு அமைதியாக இருக்கலாம். அவமானங்கள் செய்வோரிடம் இல்லை, நம்மளை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த வசைபாடிய வார்த்தைகளை நம் மனதில் உள்வாங்கி வரவேற்று இருந்தால் அதில் உள்ளே மூழ்கி நாமளே நம் வாழ்க்கையை இழக்க நேரிடும். இப்படித்தான் புத்தர் ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கிராமத்தில் பரிசு மலைகள், அவருக்கு பாராட்டுக்கள், அவரை ஒரு கிராம மக்கள் முழுமையாக வரவேற்று பாராட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து ஒரு கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் கிராமம் மக்களோ அவரை முழுமையாக வசைபாடி தீய சொற்களில் அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிக்கொண்டே போகிறார்கள். புத்தர் தன் சிரித்த முகத்தோடு அந்த பாதையை கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். அப்போது அந்த கிராமத்தில் அவமானப்படுத்தியவர்களுக்கே அவமானமாகிவிட்டது. நாங்கள் எவ்வளவு பேசுகிறோம் உங்ககிட்ட, உனக்கு காது கேட்கலையா? நாங்கள் பேசுகிறது உனக்கு புரியலையா? அப்படிலாம் கேட்குறாங்க. கேட்டவுடனே அதுக்கு புத்தர் பணிவாக பதில் சொல்கிறாரு. போன கிராமத்தில் எனக்கு நிறைய பரிசு மலைகள், நிறைய பாராட்டுகள்லாம் கொடுத்தாங்க. அதை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க அங்கேயே வச்சுட்டேன். இது எதுவும் என்னை சார்ந்ததல்ல அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் இங்கே உங்கள் கிராமத்துக்கு வந்தேன். நீங்கள் நிறையா வசைப்பாடினீங்க, நிறைய என்னை அவமானப்படுத்தினீங்க. ஸோ இதுவுமே இங்கேயே இருக்கட்டும், உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் என்று சொல்லிக்கொண்டு சிரித்த முகத்துடன் அதை கடந்து சென்று கொண்டு விட்டார். எதையும் நண்பர்களே நம் மனநிலையில் நம் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கினால் மட்டுமே அதை நம்மளை பாதிக்கும். நம் மனநிலை சமநிலையில் இருந்தால் எதுவும் உள்வாங்காது. இதை அன்றே உளவியல் முறையில் புத்தர் நமக்கு அனைவருக்கும் கொடுத்த பாடம். நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற முழுமையான பிம்பம் நமக்கு முழுமையாக தெரியும். இதை விமர்சனம் செய்பவர்கள் நம்மில் ஒரு அங்கம் தெரிந்தவர்களே நம்மை விமர்சனம் செய்கிறார்கள். அதுவே பரிமாற்றம் அவமானமாக மாறுகிறது. அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே, அவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று நினைப்பதை விட நாம் ஒரு பார்வையாளராக வெளியே நின்று ஒரு பயணியாக அந்த பாதையை பயணித்து மிக அழகாக கடக்கலாம். ஆம் நண்பர்களே, வெற்றி பெறும் மனிதன் ஒவ்வொருவருக்கும் அவமானங்கள் வரும். அவமானப்படுங்கள். அவமானத்திற்கு அஞ்சாதீர்கள். அடுத்த நிலை நம் பயணம் என்ன என்பதை விழிப்புணர்வோடு நாம் கடந்து சென்றால் இந்த அவமானம் நமக்கு ஒரு உரம், அருமையான உரம், ஆழமான உரம். இதை பயன்படுத்தி நாம் வெற்றிப்படிகளை நிச்சயமாக அடைவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்கள் தூரிகை. நன்றி.